ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு கேரளா ஸ்டைல் கறி தான் நம்ம குக் பண்ண போகிறோம். கறின்னு சொன்னால் முருங்கைக்காய், நம்ம இங்கே வந்து இது சொல்லுவாங்க, கொஞ்சம் சொல்லுவாங்க, அதாவது காஞ்ச கொஞ்சு, நம்ம கருவாடு மாதிரி இருக்குல்ல அந்த கொஞ்சு. இப்போ இதை போட்டு நம்ம தீயல் வைக்க போகிறோம். அப்போ அந்த தீயலுக்கு என்னென்ன மசாலா வேணுமோ அதை நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இப்போ போடுறேன் என்னென்னா நீங்கள் பார்த்துக்குங்க, ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன், சொல்லிகிட்டே போடுறேன். ஓகேயா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? இதே மாதிரி உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க பார்க்கலாம். அடுப்புல வந்து சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்ற போகிறோம், தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறோம். வறுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு. எண்ணெய் காஞ்சி வந்த உடனே ஒவ்வொன்றா நான் போடுறேன், என்னென்ன போடுறேன், எவ்வளோ போடுறேன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு போடுறதுமா தேங்காய். தீயை குறைச்சி வைங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேங்காய் போடுறோம். தேங்காய்னா ஒரு தேங்காய், ஒரு அளவான தேங்காய், ஒரு தேங்காய் முழுசாக நம்ம போடுறோம். இப்போ வறுத்து எடுக்கணும், பொன்னிறமாக வறுக்கணும். அதை ப்ரௌன் கலரில் அதை தேங்காவை வறுத்துக்கிடுவோம். பக்கத்தில் வச்சு காமிக்கவா? பாருங்க, தேங்காய் அது கூட லேசாக நம்ம ஃபஸ்ட்டு தேங்காவை வறுத்துக்கிடுவோம். கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கிடுவோம். ஏன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். லேசாக ஒரு கொடுத்த உடனே இன்னும் அடுத்து கூட என்ன போட போகிறோம்னா சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போடுறேன். பார்த்துங்க, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு. நம்ம பெரிய பூடு வந்து எடுத்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம். 3 வெள்ளைப்பூடு எடுத்து கொஞ்சம் பெரிய பூடு அரிஞ்சு எடுத்து பூடு அரிஞ்சு வச்சுருக்கோம். அப்புறம் உளுந்து, குருமிளகு, மிளகு வந்து முழு மிளகு, உருண்டை மிளகு இருக்குல்ல, பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் வரும். பார்த்துங்க, அதையும் போட்டாச்சு. போட்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் அதுவே போதும். தேங்காயிலே எண்ணெய் இருக்கும். கொஞ்சம் தான் ஃபஸ்ட்டு போட்ட அந்த எண்ணெயை போட்டு தேங்காய் குடிச்சிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ அடுத்தது கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கிடுவோம். இதை கொஞ்சம் நல்லா கூட்டி வச்சு ப்ரௌன் கலர் நல்லா வறுத்து, இது வந்து இப்போ எடுக்கிறது மசாலாக்கு வேண்டியது நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம். மசாலா வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துட்டு, இப்போ ஆல்ரெடி அந்த கொஞ்சம்னு சொன்னோம்ல, இறாலும் வறுத்து வச்சுருக்கோம். இறாலையும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம். அப்போ கொஞ்சம் நல்லா வறுவட்ட உடனே மசாலா அரைச்சிட்டு அதுக்கு அடுத்து நம்ம என்னென்ன அது கூட போகிறோம்னு பார்த்துக்கோங்க. அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நல்லா வறுவடட்டு நம்ம இது வறுத்துக்கிட்டே கொஞ்சம் நல்லா வறுவடட்டு இளஞ்சு உள்ள அப்பப்போ கிண்டிக்கிட்டே அடுத்து போடக்கூடிய பொருள் என்னென்னு சொல்லிட்டே பார்த்துங்க. பார்த்தீங்களா? எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம். இந்த புளியை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கிடுவோம். தண்ணி பிடிச்சாச்சு. அதில் வந்து அப்படி பிச்சு போட்டு விட்டு ஊறிக்கிட்டே இருக்கட்டாது. இனி அது கூட நம்ம போடக்கூடிய பொருள் அடுத்து நம்ம குழம்பு கூட போடுவோம்ல, அது என்னன்னு சொன்னால் பாருங்க, முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கோம். பார்த்தீங்களா? முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் அதிகமாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேருங்க. அப்போ தான் குழம்புக்கு வந்து எந்த குழம்பு தான் கொஞ்சம் ருசி கூடுதலாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் வந்து பொடிசு அரிஞ்சு வச்சுருக்கோம். மசாலாவுக்கும் போடுறதுக்கு நம்ம முழுசாக போட்டு விட்ருக்கோம். இது வந்து குழம்பு கூட போடுறதுக்கு. இப்போ நம்ம பச்சை மிளகா வந்து ஒரு 3 மிளகா வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து மசாலையெல்லாம் அரைச்சி நம்ம கொண்டு வந்து குழம்பு கூட்டி வைப்போம்ல, அந்த டைமில் இது உள்ள நம்ம போடுறதுக்கு. ஓகேயா? அடுத்த கட்ட நடவடிக்கை பார்ப்போம். நம்ம வெங்காயம், முருங்கைக்காய், பச்சை மிளகா வெட்டி வச்சுருந்தோம்ல, நம்ம தக்காளி பழமும் வெட்டி வச்சுருக்கோம். தக்காளி பழம்னா ஒரு பெரிய பழமும் ஒரு சின்ன பழம், இந்த அளவுக்கு பார்த்துக்குங்க. இப்போ நல்லா ஒரு ப்ரௌன் கலருக்கு நம்ம வறுபட்டுருக்கு. இது கூட அடுத்து நம்ம போடக்கூடிய பொருள்னு சொன்னால் மிளகாப்பொடி நம்ம போடுறோம். மிளகாப்பொடி பார்த்துங்க, 1
3 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி போட்டாச்சு. அது கூட நம்ம வறுத்து வச்சோம்ல கொஞ்சம், அதான் இறாலை வந்து பகுதி அது கூட நம்ம போடுறோம். ஏன்னா அதை அரைக்கிறதுக்கு மசாலா கூட வந்து போட்டு அரைக்கிறதுக்கு போட்டாச்சு. மிச்சம் வந்து நம்ம குழம்பு கூட போடுறது. இப்போ அதையும் போட்டு ஒரு 2 காலி போட்டுக்குருவோம். லைட்டாக தான் கிண்டணும், ரொம்ப கருகக்கூடாது. ரொம்ப அந்த வாசத்திலே லைட்டாக போடும். தேங்காய் வந்து ரொம்ப கருவும் கூடாது. அப்படியே பொன்னிறமாக அப்படியே மேம்போக்க அப்படியே பார்த்தீங்களா இந்த கலருக்கு வரணும். கருகி போகாத அளவுக்கு. இதை அரைக்கிறதுக்கு இதை அரைச்சிட்டு வந்தால் தான் மற்ற மசாலா அடுத்த வேலை வந்து நடக்கும். அரைக்கட்டும். அரைச்ச பிறகு அது இதை வரைக்க அரைச்சி ஒரு மாதிரி குறவரப்பாக, ரொம்ப வலுவலுன்னு இல்லாமல் ஒரு மாதிரி குறவரப்பாக அரைச்சி கொண்டு வந்துருக்கோம். அடிக்கிடுவோம். அடுத்த வேலை எண்ணெய் ஊற்றியாச்சு. அதே பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் இப்படி ஊற்றுறான்னு ஏன்னா தேங்காய் எண்ணெய்க்கு விலை கூடுதல் தான். இருந்தாலும் அதுக்கு சேர்க்கக்கூடிய பொருளை வந்து சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்க்கக்கூடிய பொருள் வந்து சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு இங்கேயோ வச்சேன். கடுகு கொஞ்சம், வெறும் கடுகு தான் போடணும். கடுகு மாதிரி உளுந்து போடாதீங்க, வெறும் கடுகு போட்டாச்சு. போட்டோன்னு பொரியுது. ஏன்னா என்ன சூடாகிடுச்சு. அடுத்து முருங்கைக்காய் மட்டும் போடணும். இப்போ முருங்கைக்காவை உள்ளே போட்டுக்குவோம். அக்காவை உள்ளே போடுறோம். உங்கள் அக்கா எங்கள் அக்காவில் முருங்கைக்காய் உள்ளே போட்டாச்சு. முருங்கைக்காவை போட்டு இல்லை முருங்கைக்காவை தேங்காய் எண்ணெய் வெறும் கடுகு மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இன்னும் ஒவ்வொரு பொருள் வந்து இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் வேலைப்பாடு கூடுதல். குழம்பு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்ன போட்டுக்குன்னு பார்த்துக்கிட்டீங்களா அது மாதிரி போடுங்க. நல்லா வதங்கின அப்புறம் அது கூட வந்து என்னென்ன போட போகிறோம்னா வெட்டி வச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா போடுறோம். லாஸ்ட்டாக தக்காளி பழத்தை போட்டுருக்கோம். கூடையே உப்பு பார்த்துங்க. உப்பு இந்த அளவு உப்பை போட்டு, பெரிய உப்பு கல் உப்பு போடுங்க. கல் உப்பு நல்லா இருக்கும். கல் உப்பு போடாது கொஞ்சம் வதங்கி வந்துடும். ரெண்டாவது நம்ம குழம்பு கூட்டி வச்ச பிறகு உப்பு பார்த்தோம்னா ரெண்டாவது போட்டுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு பொடி உப்பு போடாமல் கல்லுப்பு போட்டு குழம்பு வைக்க. எந்த குழம்பாக இருந்தாலும் இது இல்லை, எந்த குழம்பாக இருந்தாலும் கல்லுப்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதல். வதங்கின பிறகு நம்ம இது கூட அடுத்து போக வேண்டிய பொருள் சொல்கிறேன், பார்த்துக்கல. அப்படியே தக்காளி போட்டுக்கிடுவோம். நம்ம தக்காளி பழத்தை ஆட் பண்ணுறோம். பார்த்துங்க. வீட்டில் வந்து இதெல்லாம் நீங்கள் நம்ம இதில் வந்து முருங்கைக்காய் மாத்திரம் போடலாம். நமக்கு இங்கே கொஞ்சம் வந்து இந்த உணக்க இறால் கிடைக்கிறதுனால அது கூட சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இறால் கிடைக்கலன்ற பட்சத்தில் இந்த மசாலா ஐட்டம் நீங்கள் முருங்கைக்காய் வெட்டி போட்டு முருங்கைக்காய் போடலாம், உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக போடலாம், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். வளர்ந்துட்டேன். ஏன்னா அந்த இறால் எதுக்கு போடணும்னா நல்லா கொஞ்சம் வாசமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. அது பகுதி கொஞ்சம் அரைக்க ஒரு கை போட்டுருங்க, பாக்கியே சாப்பிட்றதுக்கு போட்டுக்கோங்க. அது குழம்புல பகுதி, அரைக்கிற மசாலாவோட பகுதி. ரொம்பையும் போடலாட்டி பரவாயில்ல, வாசத்துக்காக ஒரு கொஞ்சமாவது போட்டுருங்க. அரைக்க வச்சுக்கோங்க. தண்ணியே ஊற்றலை. தண்ணி பூரா அப்படியே நம்ம தக்காளி இந்த தண்ணியை இதெல்லாம் வதங்கி வந்துருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கை. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரைச்சி வச்ச புளி இருக்குல்ல, புளியை வந்து ஊற்ற போகிறோம். புளி தண்ணி தான் பார்த்தீங்களா.
இந்த கசலப்பூரம் எடுத்துட்டேன். இருந்தால் நம்ம ஊற்றும் போது கொஞ்சம் 1-2 இருந்துச்சு நம்ம கையில் விழுந்துடும். ஓகே, வச்சுட்டு அப்படியே லேசாக புளி தண்ணியிலே ஒரு கிண்டிட்டு அந்த மசாலாவில் ஒன்று சேர்த்து வச்சுட்டு இது என்னென்னா பார்க்குறீங்களா, பெரிய சோறு வெந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இனி அடுத்து நம்ம அரைச்சி வச்சோம்ல மசாலா, அந்த மசாலா வந்து உள்ளே ஆட் பண்ணிடுவோம். சரிங்களா? இந்த பாருங்கள், ஃபஸ்ட் ஊற்றிட்டு நம்ம 2வது தண்ணி ஆட் பண்ணிக்கிடுவோம். போட்டோம்ல, இன்னும் தண்ணி ஊற்றவே இல்லை. அதை நல்லா ஒரு 2 கிண்டி விட்டுட்டு தேவைக்கு வந்து தண்ணி ஊற்றோம்ல, நம்ம அரைச்சி வச்ச ஜாரில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிருக்கோம். அப்படி ஜாரு கழுவுன மாதிரி இருக்கேன், அப்படியே தண்ணி ஆட் பண்ண மாதிரி பார்த்துங்க. இப்போ கிண்டி பார்த்துட்டு தண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிடுவோம். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், ஏன்னா வத்துனா கொஞ்சம் கெட்டியாக போயிடும். கெட்டியாக இருக்கும், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். காயெல்லாம் வெந்து அப்படியே சாரெல்லாம் இறங்கி அப்படியே கெட்டி ஆகி வந்த உடனே அப்படியே நல்லா கத்தன்னு வெந்து சூப்பராக இருக்கும். உப்பு போட்டுருக்கோம், உப்பு பார்த்துக்கோ, தண்ணி ஊற்றிக்கோண்டா. அருமையா? ஆ, நல்லா இருக்கா? காரம் புளி உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா? ஆ சரி, அது காஞ்சு வத்தட்டும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஒரு 1/2 மணி நேரம். இந்த நம்ம கொஞ்சம் வறுத்து மாற்றி வச்சுருந்தோம்ல, கொஞ்சம் மசாலா கூட சேர்த்தோம், வறுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் கூட போடுவோம். அதையும் உள்ளே போட்டாச்சு. போட்டா அப்படியே மூடி வச்சிட்டா போதும். கத்தன்னு கொஞ்சம் நேரத்தில் கொதிச்சு அப்படியே வாசம் வீடே தூக்கும். கேரளா உள்ளவங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கேரளா உள்ளவங்களும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா தமிழ்லேயே பேசுகிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். இப்போ தமிழில் நம்ம ஏன் பேசி கேரளா குழம்பு வந்து நம்ம போகிறோம்னு சொன்னால், நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு வந்து கேரளா ஸ்டைலில் வந்து காமிக்கலாமே என்ற ஒரு காரணத்துக்கு வேண்டிய நம்ம கேரளா உள்ள குழம்பெல்லாம் நம்ம வீடியோவில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடுற புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்குது. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம். குழம்பு எப்படி கத்தன்னு குழச்சிட்டு இருக்கு பாருங்க. சுட சுட சாப்பாடு. இது பெரிய அரிசி சாப்பாடு, சின்ன அரிசி சாப்பாடுல பெரிய அரிசி சாப்பாடு. கேரளாவில் சொல்லுவாங்க முட்டையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, பெரிய அரிசி சாப்பாடு. குழம்பு அப்படியே கெட்டி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க, அப்படியே வாசமாக இருக்கும். வச்சு 3 மீன் வச்சு கொஞ்சம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்.